நிச்சயமா இந்த மாதிரி உங்கள் காதல் வாழ்க்கை தினமும் நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாவே இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இறைவன் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைச்சு அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்துடன் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது ராசிக்கென்றே பிரத்யேகமாக தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலில் நீங்கள் மற்ற ராசிகளின் ராசி பலன்களை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. டைரக்டாக உங்களது ராசியை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நன்மைகள் இல்லை, நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் 6 ஏப்ரல் 2022ங்க. 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. நமது மீனராசி அன்பர்களின் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக நிலைகள் இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ள சிறப்பான யோகம் இருக்குங்க. ஆமாங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்துல இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் இன்றைய தினம் செவ்வாய் பகவான், அதாவது 2-9 இடத்துக்குடைய செவ்வாய் பகவான் இன்றைய தினம் 11ஆம் இடத்தில் உச்சமடைந்துள்ளாருங்க. இதுவும் ஒரு சிறப்பான யோகமான கிரக அமைப்புகள் ஆகுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி தாங்க. எல்லாத்துலேயும் வெற்றிங்க, எதிலும் வெற்றிங்க. நீங்கள் தொட்டதிலெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்காமல் வைக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பெண்டிங் காரியங்கள், உங்களுடைய பழைய தோல்வியடைந்த காரியங்கள் என எந்த விதமான காரியங்களை எடுத்து நீங்கள் மீண்டும் முயற்சி பண்ணலாங்க. அதுக்கான சிறந்த தருணம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள் நமக்கு இன்னும் தேவைப்படுது, பண்ண வேண்டி இருக்குது, ஏற்கனவே என்னென்ன காரியங்கள் ஃபெயிலியர் ஆச்சு, என்னென்ன காரியங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி முடியவே இல்லை, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அத்தனை விஷயங்களையும் அத்தனை காரியங்களையும் ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு தொட்டது துலங்கும் ஒரு அமோகமான வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களது வளமான வாழ்க்கையான நல்ல ஒரு வளர்ச்சிகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க. உங்களது எதிர்கால தேவைகளுக்காக, உங்களது எதிர்காலத்தை நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணுறதுக்காக சில முக்கியமான விஐபிகளை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய தைரியம் கண்டிப்பாக இன்னைக்கு கூடுங்க. தன்னம்பிக்கை அதனால் இன்னைக்கு அதிகரிக்கும். நமது உழைப்புக்கேற்ற பலன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே அப்படின்ற வருத்தமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம். அது இப்போ மாறக்கூடிய ஒரு மாற்றம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக பணிகள் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களது காரியங்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடியவும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. உடல் நலனில் சிறு சிறு தொந்தரவுகள், உங்களது ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடுங்கிறதுனால நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே பெருசாக வராது. அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாகவும் மன நிம்மதி, மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படியும் உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா ஆரம்ப நிலையிலேயே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை கவனித்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருசான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களை உடல்நலனை பொறுத்த வரைக்கும் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெற முடியுறதுனால உங்களுக்கு உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. தைரியமாக இன்னைக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. தைரியமாக உங்கள் வேலைகளை செய்யக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. சாதுரியமாக பேசுவீங்க. வாக்கு சாதுரியம், அதாவது நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் காரிய வெற்றிகளை, பணம் புதிதாக சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே அதற்கான சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களது மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் நீங்கள் கிடைப்பீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்களது நிலத்தை, உங்களது அசைய சொத்துக்கள் இன்றைய தினம் நல்ல விலையில் நீங்கள் விற்பதற்கான யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களது அசைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை மிக அழகாக பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எப்போதுமே இல்லாத அளவுக்கு உங்களது காதல் வாழ்க்கை நிலை இன்றைய தினம் சிறப்பாகவே அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காதல் வாழ்க்கை இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு அன்புடன் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் முத்தங்கள், அன்பான அணைப்பு, குதூகலம், இப்படி ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறதுல நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பல தொல்லைகளை நீங்கள் சமாளிக்க அது உதவிகரமாக இருக்குங்க. எனவே கட்டாயமாக இதை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு
கடன் பிரச்சனைகள் தீர்றதுனால மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரம் நிறைவு பெறக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நல்ல பலன்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய அனைத்து விதமான இல்வாழ்க்கையும் காதல் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் தொல்லை தீரும், வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும், குடும்ப மகிழ்ச்சி பெருகும், காரிய அனுகூலம் கிட்டும். ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பறதுனால அனைத்து வகையிலும் உங்களுக்கு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. எல்லா விஷயங்களையும் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் பெற முடியுங்க. வாக்கு சாதுரியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதில் தயக்கமே வேண்டாங்க. சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ரெட் கலரை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி அமையுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். மேலும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்திலும் உங்களது அலுவலகத்திலும் இருக்குங்க. அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. வீட்டின் தேவைகளை நீங்கள் இன்றைய தினம் உணர்ந்து அதை நிறைவேற்றி வைத்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சி அடை செய்யக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த போட்டி பொறாமைகள் வியாபாரத்திலும் சரி உங்களது அலுவலகத்திலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு குறையுங்க. பணிபுரியும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய டார்ச்சர் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்குங்க. நல்ல ஒரு வசியம் பண்ணி உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் இன்னைக்கு அன்போடு பார்த்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு ஆஃபீஸில் அதிகரிக்குங்க. உங்களுக்கு மனமகிழ்ச்சியான தினமும் இதன் மூலமாக அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களது அலுவலகத்தில் கிடைக்குங்க. மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்னைக்கு ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கலாம். ஆன்மீக வழிபாடு மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு அருமையான தினமாக இன்னைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்தில் பயணங்கள் உங்களது வேலையாட்களின் மூலமாக ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. எனவே பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களது ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் அனைத்தையும் ஈடேறக்கூடிய நல்ல தினமாக அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை தின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.